விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட உள்ள கேப்சர் பண்ணு. வெல்செட்டோட இல்ல அந்த மொச்சிட்ட தான் இங்க சேட வர. அது ஓடிட்டு இருக்குடா. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ற சேட வைக்க வராம இருக்கு. தினந்தோறும் 5க்கும் மேற்பட்டோர் ரெக்கார்ட் பண்ணு. இதே ரெக்கார்ட் பண்ணு. ரெக்கார்ட் ஆகட்டும். வாசிங்க. சேட தெரியாம இருக்கு. பாஸ்போர்ட் பேசாதயா. அலுவலர்கள் பற்றாக்குறையில் இதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. கமால் ஒலிக கமால் ஒலிக இந்த கியூ வந்து 700ல இருந்து 1200 பேர் வரை கத்துங்க. இதுல லிமிட்டடா தான் அவன் என்ன பேசுறானே சும்மாரியா மீதி பேர் போனா மறுபடியும் நாளை காலையில வந்து தான் அந்த வேற புது கியூல தான் சேர வேண்டிய ஒரு கஷ்டம் இருக்கு. வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்க மக்கள் எல்லாம் ரொம்ப இங்க அவதிப்படுறாங்க. அதாவது இவரா வந்திருக்காருயா இந்த புது பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், ரெனியூவலா இருக்கட்டும், எல்லா சர்வீஸுமே ஒரே ஒரு கவுண்டர் வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து ரொம்ப லாங் கியூ நிக்குது. ஈஸியான மாதிரி மிஸ்லியன்ஸ் சர்வீஸ் என்ன சொல்றாங்கன்னா சேம் டே சர்வீஸ் இருக்காங்க. 12 o'clock ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் நாங்க வாசல் கூட போகல. எப்படி இந்த சர்வீஸ் வந்து சேம் டே சர்வீஸ்ல முடிக்க முடியும்?